Hello everyone, welcome to one shot video of electromagnetic wave. Okay, so சொன்ன மாதிரி most probably இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சண்டே நைட்குள்ளே கிடைச்சிரும். சப்போஸ் உங்களுக்கு வீடியோ சண்டே நைட்குள்ளே கிடைக்கலன்னா இந்த லைவ் வீடியோ உங்களுக்கு ஹெல்க்கும். அதுக்காக தான் நான் இந்த நைட் பார்த்தோன்னா மணி 4-7 ஆகுது. ஸோ 4-7 மணிக்கு வந்து லைவ் எடுத்துக்கிட்டதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி உங்களுக்கு வந்து சண்டேக்குள்ளே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ சரிங்களா, ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி நான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன். அப்லோட் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக உட்காந்து லைவில் இதை பார்த்துக்கோங்க. ஓகே, வெல், இப்போ நல்லா பாருங்கள், நான் எல்லா லெசனில் பார்த்து எல்லாத்தையும் ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணிடுறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் 2 லெசனில் நம்ம என்ன பார்த்தோம்னா சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் 2 லெசனில் என்ன பார்த்தோம், சார்ஜ் ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ ரெஸ்ட்டில் இருக்க சார்ஜஸ் என்ன சார் பண்ணும், ரெஸ்ட்டில் இருக்கிற சார்ஜஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணும். மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுமான்னு கேட்டால் பண்ணாது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை இல்லை இஎம் வேவை க்ரியேட் பண்ணுமான்னு கேட்டால் பண்ணாது. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா அதோட பேர் கரண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சார்ஜ் சப்போஸ் மூவ் ஆகுதுன்னா அதோட பேர் கரண்ட். அந்த கரண்ட்டுக்கு 2 எஃபெக்ட் இருக்கும், ஒன்று ஹீட்டிங் எஃபெக்ட், இன்னொன்று மேக்னெட்டிக் எஃபெக்ட். அப்போது மூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகும். வி எப்படி இருக்குது, ஸ்பீட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸ்பீட் வந்து கான்ஸ்டண்ட்டான ஸ்பீடில் மூவ் ஆகுது. ஃபஸ்ட் வந்து V is equal to 0, அடுத்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகுது. அப்போ மூவிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணும். அண்ட் எஸ், மூவிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் க்ரியேட் பண்ணும். பட் ஏன் சார் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு பற்றி பேசவே இல்லைன்னா, பேசி சார்ஜ் மூவ் ஆகுது, மூவ் ஆனாலும் அது ஒரு சார்ஜ் தானே. இப்போ சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் க்ரியேட் பண்ணும் தானே. அப்போ மூவிங் சார்ஜாக இருந்தாலும் அது எலக்ட்ரிக் ஃபீல்டும் க்ரியேட் பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் க்ரியேட் பண்ணும். ஆனால் இதே பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிலரேட்டிங் சார்ஜ் என்ன பண்ணும், ஆக்சிலரேட்டிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் இஎம் வேவ் இது எல்லாமே க்ரியேட் பண்ணும். ஆக்சிலரேட்டிங் சார்ஜ் இது எல்லாமே சார்ஜ். ஸோ சார்ஜ் வந்து ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணும். சார்ஜ் வந்து கான்ஸ்டன்ட் மோஷனில் இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணும். சார்ஜ் ஆக்சிலரேட் ஆகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் இஎம் வேவை க்ரியேட் பண்ணும். இதை இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்த விஷயங்கள். சரிங்க சார், காஸ் லால நம்ம என்ன பார்த்தோம் சார், flux is equal to integral of E dot dA is equal to Q by, நான் எழுதுறேன் ஏன் வரமாட்டேங்குது, நான் தூக்கத்தில் இருக்கேனா இது போதையில் இருக்கா எனக்கு ஒன்றுமே புரியல. Q by epsilon naught. காஸ் லா B dot dA இது வந்து காஸ் லைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக், இது காஸ் லைன் மேக்னெட்டிசம் இஸ் ஈக்குவல் டு 0. இதோட மீனிங் என்ன சார், மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதாவது சார்ஜ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் நார்த்து போல் சவுத் போல் ரெண்டுமே சேர்ந்தால் தான் போல் ஒரு மேக்னெட் இருக்க முடியும். சிங்கிள் போல் உள்ள மேக்னெட் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே சார், அடுத்து இன்டகிரல் ஆஃப் E டாட் டிஎல். சரிங்களா, E டாட் டிஎல்னா ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு வோல்டேஜ். இந்த E டாட் டிஎல் எப்படி இருக்க போகுதுன்னா -d∅dt, இது ஃபேரடேலாம். அடுத்து நம்ம பார்த்தது ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம். P டாட் டிஎல் இஸ் ஈக்குவல் டு μ0 டைம்ஸ் I. சரிங்களா, ஸோ இந்த 4 விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இது இஎம் வேவ்ல எங்கே சார் கோளார் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4வது விஷயங்களை வச்சு தான் நம்மளுக்கு இது வருது. இந்த லெசனில் முக்கியமான விஷயமே இதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 4 ஈக்குவேஷனுமே நம்ம தனித்தனியாக இருந்துச்சுன்னு நினச்சோம். அதாவது எலக்ட்ரிக் தனியாக, மேக்னெட்டிசம் தனியாக. அடுத்து என்ன சொன்னாங்க, எலக்ட்ரிசமும் மேக்னெட்டிசம்லாம் ஒன்று தான். ஆனால் இந்த எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டியும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒன்றுன்னு சொன்னாலும் இதுக்கும் லைட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி தான் நம்மளும் இப்போ வரைக்கும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா சார் சார்ஜ் இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும், கரெக்டாக இல்லையா? கரண்ட் இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் க்ரியேட் ஆகும், இல்லை மேக்னெட் இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் க்ரியேட் ஆகும். இதுக்கும் நம்ம பார்க்குற லைட்டுக்கு என்ன சார் சம்பந்தம், இல்லை இதுக்கும் நம்ம எக்ஸ்ரேக்கு என்ன சார் சம்பந்தம், அப்படி தான் நம்ம இருந்திருப்போம். இதெல்லாம் தனித்தனி ஃபினாமினா. ஆனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் இந்த 4 ஈக்குவேஷனும் இன்டர்பிரேட் பண்ணி இது எல்லாத்தையும் வச்சு தான் அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த சொன்னார். ஓகேவா, அது எல்லாமே தான் இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். லெசனோட பேர் இஎம் வேவ். இஎம் வேவ்னு ஒன்றும் இல்லை, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஓகேவா, இன்ட்ரோடக்ஷன்லாம் தூக்கி குப்பையில் போட்டுவான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதெல்லாம் தெரியலைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்மளுக்கு முக்கியமான டாபிக் என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இங்கே வருவோம். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஏன் சார் வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் என்ன, B டாட் டிஎல் இஸ் ஈக்குவல் டு μ0 I, இது ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம்.
இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கிறாங்க சார். என்ன எடுத்துக்கிறாங்க? ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கிறாங்க. இந்த சர்க்கியூட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி ஒரு டப்பா வச்சுருக்காங்க. இது அப்படி தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ வரி பண்ண வேண்டாம். இப்போ நல்லா பாரு, சப்போஸ் இந்த சர்க்கியூட்டில் கரண்ட் போகுதா இல்லையா? போகுது சார். கரண்ட் த்ரூவா ஸ்ட்ரெயிட் ஒயர் போகுதா இல்லையா? போகுது சார். இந்த கரண்ட் போச்சுன்னா இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுமா ஆகாதா? சார் கரண்ட் போச்சுன்னா ஆப்வியஸ்லி மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். வெரி குட் லாஜிக். அப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுதுன்னா நம்ம எப்படி வச்சு கண்டுபிடிக்கலாம்? ஒரு காம்பஸை பக்கத்தில் கொண்டு போங்க சார். அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா அது டிஃப்ளெக்ஷனை காட்ட போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைன்னா அந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் எதுவுமே வராது. லாஜிக்கா இல்லையா? சரி, அப்போது இந்த பாயிண்டில் நான் காம்பஸ் வச்சு பார்க்குறேன், எனக்கு டிஃப்ளெக்ஷன் காட்டுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே போகிற கரண்ட்னால அங்கனுக்குள்ள ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. லாஜிக், நோ டவுட் அட் ஆல். ப்ராப்ளம் எங்கே வருதுன்னா ஒரு கெப்பாசிட்டரை பாரு. பேசிக்லி வாட் இஸ் அ கெப்பாசிட்டர்? கெப்பாசிட்டர் என்றால் என்ன? கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேக்னெட்டிக் பிளேட் சார். இது ஒரு ரெண்டு கண்டக்டிங் பிளேட் சார், செப்பரேட்டட் பை அ ஸ்மால் டிஸ்டன்ஸ். ரெண்டு கண்டக்டிங் பிளேட்டை நான் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைனா என்ன சார், டைஎலக்ட்ரிக் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ யோசிச்சு பாரு, இந்த குட்டியோண்டு இடத்துக்குள்ளே நான் டைஎலக்ட்ரிக்கை இன்சர்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால், டைஎலக்ட்ரிக்னா ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல். அப்போ கரண்ட் எப்படி சார் ஃப்ளோ ஆகும்? என்ன சொல்கிறேன்னு புரியுதா இல்லையா? ஏன்னா இங்கே ஒரு கண்டக்டர் இருக்குது, இங்கே ஒரு கண்டக்டர் இருக்குது, நடுவில் என்ன இருக்குது? இன்சுலேட்டர் இருக்குது. அப்போ இன்சுலேட்டர் இருந்து அங்கே கரண்ட்டே ஃப்ளோ ஆகலை. சொல்கிறது புரியுதா இல்லையா? அங்கே கரண்ட்டே ஃப்ளோ ஆகலை. அப்போ கரண்ட்டே ஃப்ளோ ஆகலைன்னு சொன்னால் நான் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் இந்த பாயிண்டில் அப்ளை பண்ண எனக்கு இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்குது. ஓகே சார், பட் இந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ ஆகுதா? கெப்பாசிட்டருக்குள்ளே கரண்ட்டே ஃப்ளோ ஆகலை. அப்போ கரண்ட்டே ஃப்ளோ ஆகலைன்னா B டாட் DL இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I. உள்ளுக்குள்ளே கரண்ட்டே இல்லைன்னா இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சா? அப்போ அங்கே கரண்ட்டே இல்லைன்னா அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவாக இருக்கணும்? 0வாக இருக்கணும். சரியா? ஸோ நான் சொல்லலை, இந்த டிஃபன் பாக்ஸ் அப்படிலாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்போ டிஃபன் பாக்ஸ்லாம் அதெல்லாம் விட்டு தெரியல, அதெல்லாம் ஒன்றும் நீ கவலைப்பட வேணாம். இந்த இடத்துல இருக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்ன விஷயம் புரிஞ்சா? வெளியே கரண்ட் போச்சு, அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு டிஃப்ளெக்ஷன் வந்துச்சு. ஓகே சார், எனக்கு ஓகே, புரிஞ்சு எல்லாமே. இந்த இடத்துல கரண்ட்டே போகலை. அப்போ கரண்ட்டே போகலை அப்படின்னு சொன்னால் அங்கே எப்படி சார் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும்? அப்போ அங்கே போய் காம்பஸ் வச்சு பார்க்குறாங்க. காம்பஸ் வச்சு பார்த்தா காம்பஸில் டிஃப்ளெக்ஷன் காட்டுது. காம்பஸில் டிஃப்ளெக்ஷன் காட்டுதுன்னா என்ன சார் அர்த்தம்? அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது. ஆனால் அங்கே கரண்ட்டே போகல. அப்போ இவங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, நம்மளோட ஃபார்முலாவில் இன்டெக்ரல் B டாட் DL இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் Iல ஏதோ ஒரு டேர்ம் மிஸ் ஆகுது. என்ன ஆகுது? மிஸ் ஆகுது. இது கரண்ட் வயர் வழியாக போகிற கரண்ட்டுக்கு இது கரெக்டாக யூஸ் பண்ண முடியுது. ஆனால் இந்த இடத்துல வயர் இல்லை, இன்சுலேட்டர். ஆனால் இந்த இடத்துல என்ன கிரியேட் ஆகுது? மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகுது. அப்போ தேர் இஸ் சம் மிஸ்ஸிங் டேர்ம். சரிங்களா? அப்போ இந்த ஆம்பியர் சர்க்யூட்டலால என்னமோ இடிக்குது. இது ஏன் எழுத மாட்டேங்குதுங்கிறது எனக்கு தெரியல. சரிங்களா? ஆம்பியர் சர்க்யூட்டலால ஏதோ ஒரு மிஸ்ஸிங் டேர்ம் இருக்குது. ஆனால் மிஸ்ஸிங் டேர்ம் என்ன? அப்போ இந்த கெப்பாசிட்டருக்குள்ள நார்மல் கரண்ட் போகலை. அப்போ யோசிச்சு ஒரு கரண்ட்டே போகலைன்னு இந்த இடத்துல சர்க்யூட் என்ன சார் வேலை செய்யக்கூடாது? சர்க்யூட்டே கம்ப்ளீட் ஆகலைன்னு இந்த இடத்துல இன்சுலேட்டர் இருக்குது. அப்போ கரண்ட் இங்கேருந்து அங்கே போகவே முடியாது. அப்போ சர்க்யூட்டே கம்ப்ளீட் ஆகலையா அப்படின்னு கேட்டால் கம்ப்ளீட் ஆகுது. ஏன்னா யோசிச்சு பாரு, சர்க்யூட்டே கம்ப்ளீட் ஆகலைன்னு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுறது சார்ஜ் ஆகக்கூடாது. இல்லை இந்த இடத்துல நான் சப்போஸ் இந்த இடத்துல ஒரு பல்பு கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு கெப்பாசிட்டரில் நான் என்ன பண்ணுறேன்? ஒரு பல்பை கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறேன் சார். அப்போ நான் இந்த மாதிரி கனெக்ட் பண்ண இந்த இடத்துல பல்பு எரியக்கூடாது. ஆனால் பல்ப் எரியுதே. அப்போ பல்ப் எரியுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல கரண்ட் என்ன ஆகுது சார்? கண்டக்ட் பண்ணுது. ஆமாவா இல்லையா? எப்படி சார் இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டருக்குள்ளே கரண்ட் போகிறதுக்கு வேறு ஏதோ வழி இருக்குது. அந்த கரண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வயரில் போகிற கண்டக்டிங் கரண்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த கரண்ட்டோட பேர் தான் என்ன கரண்ட்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகேவா? இந்த கரண்ட்டோட பேர் என்ன சார்? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகேவா? இந்த கரண்ட்டு எங்கே ட்ராவல் ஆகும்? இங்கேருந்து அங்கே ட்ராவல் ஆகும்.
அப்போ இந்த கெப்பாசிட்டருக்குள்ளே பேசிக்லி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் இன்சுலேட்டர் இருக்குது. அப்போ நார்மல் கரண்ட் மாதிரி இங்கேருந்து அங்கே போக முடியாது. அப்போ எப்படி சார் இந்த கரண்ட் இங்கேருந்து அங்கே டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்னா ரொம்ப லாஜிக்கலாக கொடுத்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனு. லெட் மீ அஸ்யூம் ஸ்டார்டிங்கில் இந்த கெப்பாசிட்டரை வந்து ஒரு டிஸ்சார்ஜ் பண்ண ஒரு கெப்பாசிட்டரை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறேன். சரியா, பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறேன். பேட்டரியில் நான் இதை கனெக்ட் பண்ண உடனே இந்த பேட்டரியில் இங்கேருந்து பாசிட்டிவ் இங்கேருந்து நெகட்டிவ் போகும். கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த பிளேட் வந்து இது பாசிட்டிவ் ஆகுதுன்னு அசியூம் பண்ணிக்குவோமே. அப்போ இந்த பிளேட் என்ன ஆகுது? நெகட்டிவ். ஏன்னா இங்கேருந்து நெகட்டிவ் சார்ஜ் போகுமா, இங்கே இருக்க நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வந்துடும். அப்போ இது பாசிட்டிவ் ஆகுது, இது நெகட்டிவ் ஆகுது. அப்போ இதுக்கு நடுவில் என்ன க்ரியேட் ஆகுது? ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குன்னா இந்த இடத்துல என்ன க்ரியேட் ஆகுது? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகுது. அப்போ இந்த கெப்பாசிட்டருக்குள்ளே கரண்ட் எப்படி சார் ஃப்ளோ ஆகுதுன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஃப்ளோ ஆகுது. புரியுதா இல்லையா? நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் கரண்ட் போகுது. அப்போ இங்கே ஒரு பாசிட்டிவ் இங்கே ஒரு நெகட்டிவ். அப்போ அகைன் என்ன ஆகுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு. அகைன் இங்கே ஒரு பாசிட்டிவ் இங்கே ஒரு நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகேவா? போயா? இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை நான் எப்படி எழுதுறேன்னு பாரு. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எனக்கு எப்போ கிடைக்கும்னா எப்போல்லாம் ஃப்ளக்ஸில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் சேஞ்ச் இருக்கோ அப்போ தான் எனக்கு கிடைக்குது. எப்போல்லாம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் சேஞ்ச் இருக்கோ அப்போல்லாம் எனக்கு என்ன கிடைக்குது? கரண்ட் கிடைக்குது. அப்போ சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எனக்கு என்ன க்ரியேட் பண்ணுது? ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை க்ரியேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ நல்ல பாரு, கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கணும்? சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். சப்போஸ் இந்த கெப்பாசிட்டர் முழுசாக சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே இது கரண்ட்டை பாஸ் பண்ண விடாது. பட் இது முழுசாக சார்ஜ் ஆகிற வரைக்கும் என்ன ஆகும்? கரண்ட்டை பாஸ் பண்ண அலோவ் பண்ணும். இப்போ உனக்கு டவுட் இருக்கலாம், சார் இது எப்படி சார் கரண்ட் மாதிரியே இருக்குது, இது சம்பந்தமே இல்லாத மாதிரில இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நல்லா பாரு, இது ஏன் இந்த சரி இங்கே டிக் பண்ணும். ஃப்ளக்ஸனை எப்படி சார் எழுதலாம்? ஃப்ளக்ஸனை எப்படி எழுதலாம்? Q by epsilon naught dt. நான் ஃப்ளக்ஸ் எப்படி எழுதியிருக்கேன்? Q by epsilon. இந்த எப்சிலன் போயிடுச்சா? dq by dt. dq by dt என்ன சார் கொடுக்கும்? கரண்ட். அப்போ நல்லா பார்த்தனா என் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து எதனால் இருக்குது? சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு. ஓகேவா? ஸோ நல்லா பாரு, the field is perpendicular surface. இந்த displacement current has the magnitude over area of the capacitor and vanish outside. அதாவது இது எங்கே இருக்கும்? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எங்கே இருக்கும்னா இந்த கெப்பாசிட்டருக்குள்ளே மட்டும்தான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கும். வெளியே வந்தால் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்காது. இதோட டெஃபினேஷன் எங்கே? ஸோ நல்லா பாரு, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், d5 by dt through the surface. இதுதான் என்ன பண்ண போகுது? கரண்ட்டை என்ன பண்ணுதுன்னா கொண்டு வருது. அப்போ இதனால தான் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே என்ன கிடைக்குது? மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்குது. அப்போது மேக்ஸ்வெல் என்ன பண்ணுறாரு? இந்த மேக்ஸ்வெல்லுங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் மாடிஃபை பண்ணுறாரு. ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் என்ன சார்? B dot dl is equal to mu naught times I வந்து கரண்ட். பட் இப்போ நீங்கள் எந்த கரண்ட்டை பற்றி பேசுகிறீங்க? கண்டக்ஷன் கரண்ட்டா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டா? அப்போ இந்த டோட்டல் கரண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னு, இந்த டோட்டல் கரண்ட் வந்து கண்டக்ஷன் கரண்ட் ப்ளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ B dot dl நான் எப்படி எழுதலாம்? mu naught times கண்டக்ஷன் கரண்ட் ப்ளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டோட வேல்யூ என்ன? epsilon naught times d5e by dt. ஓகேவா? அப்போ இதை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன்னா mu naught I naught, இது முன்னாடி இருந்த டேர்ம் சார். இப்போ புதுசாக ஒரு டேர்ம் என்ன இன்ட்ரடியூஸ் ஆகுது? mu naught epsilon naught d5e by
dt. அகைன் ஒரு சில விஷயங்கள் பாரு, நீ யோசிக்கலாம், அப்போ கண்டக்ஷன் கரண்ட் ப்ளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் சேர்த்தா டோட்டல் கரண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. இந்த கண்டக்ஷன் கரண்ட்டோட வேல்யூவும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். ஓஹோ, அப்போ ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ சர்க்கியூட்டில் போகிற டோட்டல் கரண்ட் 2 டைம் இருக்குமான்னு கேட்டால் அதுவும் இல்லை. இந்த சர்க்கியூட்டில் இங்கே வயர் வழியாக போகிறப்ப அந்த கரண்ட் வந்து கண்டக்ஷன் கரண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து 0. அப்போ என் டோட்டல் கரண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஐசிக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த கெப்பாசிட்டருக்குள்ளே போயிட்டேன்னா, இந்த கெப்பாசிட்டருக்குள்ளே பார்த்தேன்னா என்னோட கரண்ட் ஃபுல்லாக டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டாக இருக்கும். அங்கே என் கண்டக்ஷன் கரண்ட் 0. அப்போ என் நெட் கரண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஐடிக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த ஐடி எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு? ஐசிக்கு. ஏன்? ஏன்னா இங்கேருந்து 4 ஆம்பியர் அனுப்புகிறேன் சார், அப்போ அங்கே எவ்வளோ கரண்ட் தான் போகும்? 4 ஆம்பியர் தான் போகுது. ஏன்னா இந்த இடத்துல ஜங்ஷன் ரூலில் நம்ம அப்ளை பண்ணி பாதி கரண்ட் இங்கே போயிடுச்சுன்னா சொல்ல முடியாது. அப்போ எவ்வளோ கரண்ட் அனுப்புகிறோமோ அவ்வளோ கரண்ட் தான் அங்கேயும் போக போகுது. அப்போ என் கண்டக்ஷன் கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து சேமாக தான் இருக்கும். பட் எப்போ எதை அப்ளை பண்ணணும்? நீங்கள் நார்மலாக ஒயரில் அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த டேர்ம் மொத்தமாக 0 ஆயிரும். அப்போ B டாட் DL இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ. சப்போஸ் கெப்பாசிட்டருக்குள்ளே கண்டக்ட் பண்ணுறீங்க கரண்ட், ஐ மீன் கேல்குலேட் பண்ண போகிறீங்கன்னா இந்த டேர்ம் 0 ஆயிரும். அது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் இந்த இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க. கண்டக்டிங் கரண்ட் வந்து ஐசி வந்து ஐக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போனா நோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அதே வந்து கெப்பாசிட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டக்டிங் கரண்ட் 0 ஆயிரும். அப்போ டோட்டல் கரண்ட் இதுக்கு ஈக்குவல் ஆயிரும். அப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஐசியும் ஐடி எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுத்த லா தான் இந்த லா. இது பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாதி ஆம்பியர் கொடுத்தார், பாதி மேக்ஸ்வெல் கொடுத்ததுனால இது பேர் ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஓகேவா? ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா. அப்போ சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு, சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இஎம்எஃப் ஜென்ரேட் பண்ணும். இது ஃபாரடே லா. ஓகேவா? சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு d∅b/dt. இது வந்து வோல்டேஜில் இஎம்எஃப் ஜென்ரேட் பண்ணும். மைனஸ் போட்டால் இது லென்ஸ்லாம் சேர்த்து வந்து ஃபாரடே லா. சரியா? இது பேசிக்கலி என்னது? இது ஃபாரடே லா. சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஎம்எஃப் கிரியேட் பண்ணும். நான் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? எப்சிலான் நாட் டைம்ஸ் சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எதை கிரியேட் பண்ணும்? கரண்ட்டை கிரியேட் பண்ணுது. ஓகேவா? இன்டியூஸ்டு கரண்ட். இந்த இன்டியூஸ்டு கரண்ட், சரிங்களா, இந்த இடத்துல இதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நல்லா பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளே இருக்குது. ஓகே, இது வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த உள்ளே இருக்கிறது என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் சேஞ்ச் நடக்கிறதுனால எனக்கு என்ன கிரியேட் ஆகுது? கரண்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டில் சேஞ்ச்னால எனக்கு என்ன கிரியேட் ஆகுது? கரண்ட் கிரியேட் ஆகுது. இந்த கரண்ட்டில் சேஞ்ச்னால எனக்கு என்ன கிரியேட் ஆகுது? மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் சேஞ்ச் இருந்தால் கரண்ட் இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது, சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுது. அதுதான் இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க. அது வந்து நான் லைனை வந்து மார்க் பண்ணி வச்சிடுறேன் எங்கே கொடுத்துருக்காங்க. அது இந்த இடத்துல ரொம்ப 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 முக்கியமான ஒரு லைன். என்னது? சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ நல்லா பாரு, we can rephrase Faraday law of electromagnetic induction by saying that magnetic field changing with time gives rise to electric field. Suppose magnetic field வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுதுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும். Then the fact that an electric field changing with time gives rise to magnetic field. மேக்னெட்டிக் ஃபீல்டில் சேஞ்ச் நடந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டில் சேஞ்ச் நடந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். இங்கேருந்து நம்மளுக்கு என்ன கிரியேட் ஆகுதுன்னா இஎம் வேவ். ஓகேவா? ஸோ நல்லா பாரு, இந்த நாலில் நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். E டாட் DA வந்து Q by epsilon எடுத்து காஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இல்லை எலக்ட்ரிசிட்டி. B டாட் DS ஈக்குவல் டு 0. ஸோ காஸ் லா ஆஃப் மேக்னெட்டிசம் இது என்ன சொல்லுது? மோனோபோல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இன்டெக்ரல் ஆஃப் d∅/dt, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டில் சேஞ்ச் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டில், ஏன்னா d∅னா என்ன சார்? ஐ மீன் 5B எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? B டாட் ஏவை. கரெக்டாக?
அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டில் சேஞ்ச் இருந்தால் நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? E டாட் ஏவை. எலக்ட்ரிக் ஃபீல்டில் சேஞ்ச் இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ நல்லா பாரு, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது சார். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் சேஞ்ச் இருந்தால் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன கிரியேட் பண்ணுது? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்படி தான் நம்மளுக்கு என்ன ஆகுது? EM வேவ் ஜென்ரேட் ஆகுது. சோர்ஸ் ஆஃப் EM வேவ் இவ்வளோ பெருசாக கொடுத்துருப்பாங்க, இது நீங்கள் ஃபுல்லாக படிக்க தேவை இல்லை. சரிங்களா? EM வேவோட சோர்ஸ் என்னன்னா, an oscillating charge is ஆசிலேட்டிங் சார்ஜ் இல்லைன்னா ஆக்சிலரேட்டிங் சார்ஜ் பார்ட்டிக்கல். ஆக்சிலரேட்டிங் சார்ஜ் பார்ட்டிக்கல் என்ன கிரியேட் பண்ணும்? EM வேவை கிரியேட் பண்ணும். ஓகேவா? இது எப்படி சார் கிரியேட் பண்ணுன்னா, யோசிச்சு பாரு, இந்த பார்ட்டிக்கல் என்ன ஆகுது? ஆக்சிலரேட் ஆகுது. ஆக்சிலரேட்டிங் சார்ஜ் பார்ட்டிக்கல் வந்து this produce an oscillating electric field. ஆசிலேட்டிங்னா என்ன? இந்த ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆகுது டைமை பொறுத்து. அப்போ யோசிச்சு பாரு, ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் இருக்குது, அது வந்து சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏன்னா யோசிச்சு பாரு, ஒரு ஆக்சிலரேட்டிங் சார்ஜ் பார்ட்டிகல் இருக்குன்னு வச்சுக்கோ. சார்ஜ் பார்ட்டிகல்னால இது எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். இப்போ இந்த பார்ட்டிகல் ஆசிலேட் ஆகுது. ஆக்சிலரேஷன் என்ன? மேபி அது முன்னாடி போகுது, அடுத்து பின்னாடி வருது, முன்னாடி போகுது, பின்னாடி வருது. அப்போ இதோட மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோ. ஏன்? அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது சார்? சேஞ்ச் ஆகுது, ஆசிலேட் ஆகுது. இப்போ இந்த சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சார் பண்ணும்? சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும்? ஒரு சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டை பண்ணும். இந்த சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை பண்ணும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு thus ரீஜென்ரேட் ஈச் அதர். எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுறான், மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுறான். இதுதான் நம்ம EM வேவ்னு சொல்கிறோம். பட் EM வேவோட ஸ்டார்டிங் எங்கே? வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் EM வேவ்? ஒரு ஆக்சிலரேட்டிங் சார்ஜ் இல்லைனா ஆசிலேட்டிங் சார்ஜ். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ நேச்சர் ஆஃப் EM வேவ். EM வேவோட நேச்சர் எப்படி இருக்கும்? EM வேவில் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி என்னென்ன சார் இருக்க போகுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? பெர்பெண்டிகுலராக இருக்கும். இது ரொம்ப 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 முக்கியம். அடுத்து இதான் டைரக்ஷன். ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வரைஞ்சு காட்ட ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா இது ஃபஸ்ட்டு நல்லா பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் வரைகிறேன். இதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது மேலே கீழே மேலே கீழேன்னு போகுது. ஓகேவா? அப்போ சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டா? சொல்கிறது புரியுதா இல்லையா? இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து சேஞ்ச் ஆக ஆக இதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு சார், இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ நல்லா பாரு, ஒன்று மேலே போகுதா? ஸோ மேலே போகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு. அடுத்து கீழே வருதா? ஸோ கீழே வர எலக்ட்ரிக். மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே, இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இவனுக்கு பெர்பெண்டிகுலராக என்ன கிரியேட் பண்ணிக்கிறான்? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுறான். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது. அப்போ ரெண்டு பேர் என்ன ஆகுறாங்க? நல்லா பாரு, ரெண்டு பேரோட ஜீரோ ஒரே நேரத்தில் இருக்குது, ரெண்டு பேரோட மேக்ஸிமம் ஒரே நேரத்தில். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, EM வேவ், இதுதான் சார் கான்செப்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ அதை தான் அவங்க இப்படி வரைஞ்சிருக்காங்க. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அது இந்த ஆக்சிஸில் காட்டணும், பட் இந்த ஆக்சிஸில் நம்ம காட்டுறது கஷ்டம். அதனால் என்ன பண்ணிட்டாங்க? இந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில், மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில். ஈக்குவேஷன் எழுதுறது எப்படி? நம்ம வேவ் ஈக்குவேஷன் எழுதுறது தான். எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால E0 sin kz. இது எந்த ஆக்சிஸில் சார் ப்ரொபோகேட் ஆகுது? Z ஆக்சிஸில். எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் ஆடுது? எக்ஸ் ஆக்சிஸில். ப்ரொபோகேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது? Z ஆக்சிஸில். சரி, இதெல்லாம் பேசிக் ஈக்குவேஷன் நீங்கள் 11th படிச்சிருக்கணும். ஸோ kz மைனஸ் ஒமேகா டி. உனக்கு டவுட் இருந்தால் ஒன்று பண்ணாத, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், Z ஆக்சிஸ். இந்த ஈக்குவேஷனை மனப்பாடம் பண்ணிக்கோ. மைனஸ் இருக்குது, ஒன்றில் ப்ளஸ் இன்னொன்றில் மைனஸ் இருந்தால் இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இந்த வேவ் பாசிட்டிவ் Z டைரக்ஷனில் போகுது. அப்போ நல்லா பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் ஆசிலேட் ஆகுது? எக்ஸ் ஆக்சிஸில் ஆசிலேட் ஆகுது. சரியா? அதனால EX. மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் ஆசிலேட் ஆகுது? ஒய் ஆக்சிஸில் ஆசிலேட் ஆகுது. அதனால EY போட்டிருக்கோம்.
ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த டைரக்ஷனில் ப்ரொபோகேட் ஆகுறாங்க? ஆசிலேட் ஆகுறது இப்படி சார். ப்ரொபோகேட்னா என்ன? எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் ஆக்சிஸில் ஆடுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு y ஆக்சிஸில் ஆடுது. ஆனால் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணுறாங்க? z ஆக்சிஸில் மூவ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த இடத்துல z ஆக்சிஸ்னு போட்டிருக்கோம். ஓகே, இந்த கேவோட வேல்யூ என்ன? கேவோட வேல்யூ 2π/λ. இந்த ஒமேகாவோட வேல்யூ என்ன? 2π/f இல்லைன்னா சரி 2π/t, 2π/t இல்லைன்னா 2πf. ஓகேவா? சரி, இதுலேருந்து ரொம்ப முக்கியமாக வராத விஷயம் என்ன? நீங்கள் எல்லாருமே இது படிச்சிருப்பீங்க, c is equal to நியூ லாம்டா. சரியா? நியூ வந்து ஃப்ரீக்வன்சி ரெப்ரசன்ட் பண்ணு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை 2πயால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன். கொஞ்சம் தப்பான இடத்துல மல்டிப்ளை டிவைட் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, 2πயால் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா 2πயால் டிவைட் பண்ணிட்டேன்னா ஓகே. அப்போ c is equal to இது என்ன ஆயிடுச்சு சார்? 2π இன்ட்டு ஃப்ரீக்வன்சி வந்து ஒமேகா, 2π/λ என்ன? k. சரிங்களா? அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ck. ஓகே, ஸோ சந்துருகாந்த் எங்கள் ஃப்ரெண்டு. ஓகேவா? ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ck. ஓ மை காட் சந்துருகாந்த் அப்படின்னு இதான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிற விஷயங்கள். ஓகே, ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ஃபார்முலா c இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் 1/நியூ நாட் எப்சிலன் நாட். சியோட வேல்யூ கேட்டாங்கன்னா இதுதான் சியோட வேல்யூ. அடுத்து இன்னொரு முக்கியமான ஃபார்முலா E0/B0 is equal to C. E0/B0 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ERMS/BRMS ஓட வேல்யூ என்ன தான்? C தான். இல்லை வெறும் E/B ஓட வேல்யூ என்ன தான்? C தான். ஓகேவா? அப்போ பேசிக்லி நம்ம EM வேவ்னு சொன்னால் நம்ம மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும் வச்சு பேசிக்கலாம். அதான் இந்த இடத்துல சொல்ல வர விஷயங்கள். சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு மீடியமில் இருக்கீங்கன்னா உங்கள் வியோட வேல்யூ வந்து 1/√μ∈. சரியா? உங்களோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு C/V. C/Vயை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது εr/μr. இதெல்லாம் ஃபார்முலாஸ். கரெக்டு தான். ஸோ நல்ல பாரு, வியோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ சி பார்த்தனா ஸ்பீட் ஆஃப் இஎம் வேவ் இன் வேக்யூம், வி பார்த்தனா ஸ்பீட் ஆஃப் இஎம் வேவ் இன் மீடியம், மியூ பார்த்தனா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் பாரு. A plane EM wave of frequency கொடுத்துட்டாங்க சார். frequency f ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க in free space along the x axis at a particular point in space and time. electric field வேல்யூ கொடுத்துட்டாங்க. உன்ட்ட magnitude of magnetic field கேட்குறாங்க. சரியா? magnetic field வேணும்னா என்ன பண்ணு? E/B எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? C. அப்போ B என்ன ஆயிடுச்சு? E/C. ஈயோட வேல்யூ என்ன? 6.3. இதை சியால் டிவைட் பண்ணிடு 3 × 10⁸. இதை கேன்சல் பண்ணால் 2.1 × 10⁻⁻8 ஆயிருமா? யூனிட் என்ன? டெஸ்லா. புரியுதா? நல்லா பாரு, இதுதான் வேல்யூ. இப்போ நீ டைரக்ஷன் வச்சு எழுத போகிற உங்களோட பிளேன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 25 MHz ட்ராவலிங் இன் ஃப்ரீ ஸ்பேஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் இஎம் வேவ் ட்ராவல் பண்ணுது சார். அட் பர்டிகுலர் பாயிண்ட் இன் ஸ்பேஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜே ஆக்சிஸ். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் நல்லா பாரு, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜெட் ஆக்சிஸில் இருக்கணும். கரெக்டாக இல்லையா? அப்போ நீங்கள் ஈக்குவேஷன் எப்படி எழுத போகிறீங்க? மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓட வேல்யூ என்ன? 2.1 × 10⁻⁻8. எந்த டைரக்ஷனில் சார்? ஜெட் ஆக்சிஸில். ஏன்னா நல்லா பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் தான் ப்ரொபோகேஷன் இருக்கும். அப்போ உனக்கு இன்னும் ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டு, இ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டைரக்ஷனில் தான் உன்னோட இஎம் வேவ் போகும். அப்போ நல்லா பாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜே கேப்னு சொல்லிட்டான், ரிசல்டன்ட் எனக்கு ஐ கேப். அப்போ ஜே கிராஸ் கே போட்டால் தான் எனக்கு ஐ கிடைக்கும். அதனால தான் நான் கிராஸ் இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எந்த டைரக்ஷன் கொடுத்துட்டேன்?
கே கேப் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. ஸோ நல்லா பாரு இங்கனுக்குள்ளே அதே வந்துருச்சா? ஓகேவா? த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் அ பிளேன், வேறு எதுவுமே கேட்கலையா அவன். வாட் இஸ் பி அட் திஸ் பாயிண்ட், பியோட வேல்யூ என்ன, மேக்னிடியூட் என்ன. இப்போ எதுக்கு ஃப்ரீக்வன்சி கொடுத்தாங்க, ஈக்குவேஷன் எழுத சொன்னால் பரவாயில்ல, ஃப்ரீக்வன்சி சும்மா கொடுத்து வச்சுருக்காங்க. த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் அ பிளேன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இஸ் கிவன் பை பி, ஒய்யோட வேல்யூ. அப்போ என்ன அர்த்தம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒய் ஆக்சிஸில் இருக்குது சார். எந்த டைரக்ஷனில் ப்ரொபோகேட் ஆகுது, எக்ஸ் ஆக்சிஸ். இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ், அப்படின்னா இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ப்ரொபோகேட் ஆகுதுன்னு அர்த்தம். வாட் இஸ் அ வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி? நல்லா பாரு, எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் என்னது, கே. எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் என்னது, கே. டைமுக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் வந்து ஒமேகா. அப்போ கேவோட வேல்யூ என்ன, கேவோட ஃபார்முலா 2π/λ. இதோட வேல்யூ என்ன, 0.5 × 10⁻3. அப்போ லாம்டா வேணும்னு சொன்னால் 2π டிவைடட் பை வேவ்லென்த் தானே கேட்டான், 0.5 × 10⁻3. இந்த 10⁻3 மேலே கொண்டு போயிட்டுன்னா 10⁻−3 ஆயிருமா? இதையும் மல்டிப்ளை பண்ணால் சாரி டிவைட் தானே பண்ணோம். அப்போ 4π × 10⁻−3 மீட்டர். 4π 4 3s are 12. ஸோ 12 1 4னா 14 வந்து 4 மல்டிப்ளை பண்ணால் 28 56. அப்போ 12.56 × 10⁻−3 மீட்டர் என்ன கொடுத்து வச்சுருக்கான். ஓகே 5 6 6 ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ இது சென்டிமீட்டருக்கு மாற்றினா என்ன ஆயிரும் சார், 10⁻−2 போயிருமா? அப்போ 10⁻−1 இருக்கும். அப்போ 1.256 சென்டிமீட்டர். இல்லை நான் தப்பாக கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன்னா, 4π வேல்யூ என்ன, 12.56. நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். வேறு என்ன சார் கேட்டிருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்க. ஒமேகாவோட ஃபார்முலா என்ன, 2πf is equal to 1.5 × 10⁻11. அப்போ எஃப் என்ன ஆயிடுச்சு, 1.5/2π. 2πயோட இல்லைன்னா 6.28 6.28 × 10⁻11. ஸோ இது வந்து 10⁻10 வச்சேன்னா 15/6.28 6 15 டிவைட் பண்ணால் 2.5 கிடைக்குமா, 15 2.5 கிடைக்கும். அப்போ இந்த ஆன்சர் 2.5 விட கொஞ்சம் சின்ன வேல்யூவாக இருக்கணும். 10⁻10 தானே போட்டிருக்கோம். 15/6.28. ஸோ 2.38 கிடைக்குது. 2.38 2.38 × 10⁻10 ஹெர்ட்ஸ். அவங்க என்ன வச்சுருக்காங்க, ஓகே அதையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணி அவன் இதை 10⁻10 10⁻9 மாற்றிருக்காங்க. அப்போ 23.8 × 10⁻9 ஹெர்ட்ஸ். இந்த 10⁻9 ஹெர்ட்ஸ் எப்படி எழுதிக்கலாம், ஜிகா ஹெர்ட்ஸ்னு எழுதிக்கலாம். அடுத்து என்ன, ரைட் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. இது மேக்னெட்டிக் ஃபீல்டு சார். இஎம் வேவ் எந்த டைரக்ஷனில் போகுதுன்னு சொல்லியிருக்கானா, இஎம் வேவ் எக்ஸ் ஆக்சிஸில் போகுது, இது ஒய் ஆக்சிஸ். ஜெட் ஆக்சிஸில் போகணும், கரெக்டாக இல்லையா? ஜெட் ஆக்சிஸில் போனால் தான், ஆமாம் நெகட்டிவ் தானே. ஓகே, ஸோ ஜெட் ஆக்சிஸில் போகுது. எப்படி சொல்கிறீங்க, ஏன்னா இஎம் வேவ் எக்ஸ் ஆக்சிஸில் போகுதா, இஎம் வேவ் எக்ஸ் ஆக்சிஸில் போகுது. சொல்ல போனால் பர்டிகுலராக எலக்ட்ரிக் ஃபீல்டு இது செத்து போகிற மாதிரி இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்டு கிராஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ரிசல்டன்ட் இஎம் வேவோட டைரக்ஷன் கொடுக்கும். இப்போ நல்லா பாரு, இஎம் வேவ் எந்த டைரக்ஷனில் போகுது, இஎம் வேவ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் போகுது. பர்டிகுலர் சொல்லணும்னா இஎம் வேவ் வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதாவது -i கேப்பில் போகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜே கேப்பில் இருக்குது. அப்போ நல்லா பார்த்தோன்னா கே கிராஸ் ஜே போட்டால் தான் எனக்கு -i கிடைக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜே கேப், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்போ கே கேப்பில் இருக்கணும், கரெக்டாக இல்லையா? அப்போ எனக்கு எல்லாமே ஓகே, நான் இந்த சைன் காம்பனண்ட் அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரியும், எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தெரியாது. அப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா என்ன, பி இ/பி வந்து சிக்கு ஈக்குவல். அப்போ இ என்ன ஆயிடுச்சு, பிசிக்கு ஈக்குவலா.
பியோட வேல்யூ என்ன 2 × 10⁻⁻7, சியோட வேல்யூ என்ன 3 × 10⁻8, 3 2s are 6, அப்போ 60 வருது சார். அப்போ 60 போட்டு இந்த மொத்த வேல்யூ போட்டுக்க போகிற சேஞ்ச் என்ன, இஒய்க்கு பதிலாக சரி பிஒய்க்கு பதிலாக இஇசட்னு போட போகிறேன். ஸோ நல்ல பாரு இதான் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஈக்குவேஷன் என்ன சார் 60, மொத்தமாக அப்படியே போட்டுக்க போகிறேன் இங்கே இஇசட். ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்தோன்னா உங்கள் சிலபஸில் ரொம்ப குறைச்சிக்கிட்டே போயிருக்காங்கப்பா. சரியா? ஏன்னா இது நடத்துகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரெஷரு ஃபோர்ஸ் இதெல்லாம் வரும். அதெல்லாம் சிலபஸ்லேருந்து தூக்கி விட்டாங்க. சரி, இப்போ பார்த்தோன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த இஎம் வேவில் பார்த்தாச்சு. இப்போ இந்த இஎம் வேவில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த இஎம் வேவோட ஸ்பெக்ட்ரமில் பார்க்க போகிறோம். இதுதான் சார் இஎம் வேவோட ஸ்பெக்ட்ரம். இஎம் வேவில் பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ், சரிங்களா, மைக்ரோவேவ். ஸோ ரேடியோவில் லாங் ரேடியோ, ஷார்ட் வேவ் அந்த அளவுக்குலாம் நீங்கள் போக தேவையில்லை. ரேடியோ வேவ், மைக்ரோவேவ், ரேடியோ வேவ், மைக்ரோவேவ், இன்ஃப்ராரெட், விசிபிள், அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரே, அப்புறம் காமா, வாமா. ஓகேவா? ஸோ காமா, எக்ஸ்ரே, யூவி, விசிபிள், அடுத்து ரேடியோ, மைக்ரோ, சரி விசிபிள், இன்ஃப்ராரெட், மைக்ரோ, ரேடியோ. இதில் ஏதோ நான் ஒரு இது சொல்லி வச்சிருந்தேன், எனக்கு இப்போ கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ இது இன்ஃப்ரா, இது கலரையாக மாறுது. ஓகேவா? என்னன்னு பாரு, இதில் 2 கதையாக பிரிஞ்சுக்கிறோம். இதில் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நிறைய பேர் வந்து எக்ஸ்யூவி வண்டி எடுத்து ஜீப்ராவை பார்க்க போனேன். உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ பார்க்கலாம். நான் இன்னைக்கு இது சொல்லுவேன், நாளைக்கு வேறு ஏதாச்சும் கூட சொல்லுவேன். இது நீ ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. ஓகேவா? ராகுல் காந்தி மோடி வந்து இந்தியாங்கிற இந்தியாக்காக சண்டை போடுறாங்க. சரியா? இந்தியாவில் யார் பிஎம்மாக இருப்பாங்கன்ட்டு ராகுல் காந்தி மோடி இந்தியாக்காக சண்டை போடுறாங்க. இது நம்ம விசிபிள்னா என்ன, இது நம்மளுக்கே கண்ணு கூட தெரியுது. ஓகேவா? இல்லை, விசிபிள்னா அது இல்லை. சரியா? விசிபிள்னா கண் கூட தெரியுது இல்லை, அதுக்கு நான் வேறு எதுவும் சொல்லியிருந்தேன். இது இந்த கதை இதோட முடிச்சு. ராகுல் காந்தி மோடி இந்தியாக்காக சண்டை போடுறாங்க. ராகுல் காந்தி மோடி இந்தியாக்காக சண்டை போடுறாங்க. விஷால் யுவன் சங்கர் ராஜாவோட எக்ஸுக்கு கானா பாட்டு பிடிக்கும். ஓகேவா? ராகுல் காந்தி மோடி இந்தியாக்காக சண்டை போடுறாங்க. விஷால் யுவன் சங்கர் ராஜாவோட எக்ஸுக்கு கானா பாட்டு பிடிக்கும். இது சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிற விஷயங்கள். மற்றபடி உனக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன் சார் இது கண்டிப்பாக ஞாபகம் வைக்கணுமா? எஸ். நீங்கள் படித்தப்போ என்ன சார் பண்ணீங்கன்னா, நான் படிக்கிறப்ப எங்களுக்கு வந்து லாக் புக் கொடுத்துருவாங்க. லாக் புக்கில் இது எல்லாமே இருக்கும், அதனால் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. பட் இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ லாக் புக்கில் கொடுக்குறது இல்லை. ஓகே, நல்லா பாரு. நான் இங்கேருந்து இங்கே போகிறப்ப என்னோடய ஃப்ரீக்குவென்சி எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். நான் இங்கேருந்து இங்கே போகிறப்ப வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். இதில் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை. சரியா? ஆனால் ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் ஆகணும். இந்த விசிபிளோட ரேஞ்ச் என்ன சார் இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த்தில்? விசிபிளோட ரேஞ்ச் பார்த்தோன்னா 400 நேனோமீட்டர்லேருந்து 700 நேனோமீட்டர் வரைக்கும். 400 நேனோமீட்டர் டு 700 நேனோமீட்டரில் தான் என்ன இருக்கும்? விசிபிள் இருக்கும். மிச்சம் இல்லாமல் ஒரு டேப்லர் காலமில் கொடுத்துருப்பாங்க. அந்த டேப்லர் காலம் ஞாபகம் வைக்கிறதுக்காக நான் ஒரு சில மெத்தட் சொல்கிறேன். ஒன்றால் அதில் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சால் வச்சுக்கோ. இப்போ நீ நல்லா பாரு, நான் கீழேருந்து மேலே போகிறேன். சரியா? கீழேருந்து மேலே போகிறேன்னா இந்த வேல்யூ என்ன ஆகுது சார்? கூடிக்கிட்டே போகுது. அதான் என்னோடய ஃப்ரீக்குவென்சியை ரெப்ரசென்ட் பண்ணுது. நான் இதே இங்கே பாரு, இங்கேருந்து இங்கே வரேன். 10⁻−14 இங்கே வந்து +7 வரைக்கும் வருது. அப்படின்னா இந்த வேல்யூ கூடுது. அப்போ வேவ் லென்த் இங்கே கூடும், ஃப்ரீக்வன்சி இப்படி போனால் கூடும். ஸோ ஃப்ரீக்வன்சி மேலே போக கூடும், வேவ் லென்த் கீழே வரப்போ கூடும். ஓகேவா?
இப்போ இதில் வந்து உங்களுக்கு ரேடியோ வேவ்னா என்ன, மைக்ரோவேவ்னா என்ன, சரிங்களா, இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு நான் வரேன். பட் இதோட சோர்ஸ் என்ன, ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்க அதை நான் உனக்கு சொல்லித்தரேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்ட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள் அதோட வேவ் லென்த் என்ன, அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எப்படி டிடெக்ட் பண்ணுறது கூட கேட்க மாட்டேன், பட் ப்ரொடியூஸ் பண்ணுறது எப்படி. இப்போ ரேடியோ வேவ் எப்படின்னா பேசிக்கலி எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ரேப்பிட் ஆக்சிலரேஷன் அண்ட் டீசலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல சார், எலக்ட்ரான் சார்ஜ் பார்ட்டிகல் நம்ம ஆக்சிலேட் பண்ணால் தான் இஎம் வேவ் கிடைக்கும். இஎம் வேவ்லோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இஎம் வேவ் எல்லாமே 3 × 10⁸ ஸ்பீடில் போகும். அது நான் சொல்லவே இல்லை. இஎம் வேவ் என்ன ஸ்பீடில் போகும், 3 × 10⁸ ஸ்பீடில் போகும். எல்லா இஎம் வேவுமே வேக்யூமில் 3 × 10⁸ ஸ்பீடில் போகும். இஎம் வேவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பெர்பெண்டிகுலராக இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்ஃபேஸாக இருக்கும். ஓகே, இப்போ நல்லா பாரு, இஎம் வேவ்னால என்ன, சார்ஜ் பார்ட்டிகல் ஆக்சிலரேட் ஆகணும், கரெக்டாக இல்லையா. இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா ரேப்பிட் ஆக்சிலரேஷன் அண்ட் டீசலரேஷன், முன்னாடி போது பின்னாடி வருது. ஸோ சார்ஜ் பார்ட்டிகலின் ஏரியல், இந்த பழைய காலத்தில் வந்து ஒரு ஏரியல் சொல்லிட்டு இந்த ஒரு டிஷ்ஷு மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற டிஷ் இல்லை, நீங்கள் பார்க்குறது ரவுண்ட் டிஷ். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி கம்பி மேலே ஒரு காயில் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோயே, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் என்னது ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி தான் என்ன பண்ணுறாங்க, ரேடியோ சிக்னல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், அந்த டிஷ்ஷை வச்சுக்கிட்டு ரிசீவ் பண்ணுவோம். மைக்ரோவேவை ப்ரொடியூஸ் பண்ணுறது எப்படி, மைக்ரோவேவ் ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னெட்ரான் வால்வ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்ன யூஸ் பண்ணுவாங்க, மேக்னெட்ரான் வால்வ்ஸ். இன்ஃப்ராரெட் எப்படி சார் கிடைக்குதுன்னா வைப்ரேஷன் ஆஃப் ஆட்டம் வந்து வைப்ரேட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா, ஆட்டம்ஸ் வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆகும். நிறைய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பார்த்துருக்கோம்ல. அப்போ வைப்ரேஷனல் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல அவங்க ஐஆர் ரேடியேஷனை எமிட் பண்ணுவாங்க. லைட் பேசிக்கலி நம்மளுக்கு இருக்கிற லைட் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பார்ட்டிக்கல் இந்த எனர்ஜி லெவல்லேருந்து கீழே இருக்க ஒரு எனர்ஜி லெவலில் விழுகணும், சரிங்களா. அப்போ எலக்ட்ரான் இன் ஆட்டம் எமிட் லைட் வென் தே மூவ் ஃப்ரம் ஒன் எனர்ஜி லெவல் டு லோயர் எனர்ஜி லெவல். அப்போ இங்கே போனால் ஏன் சார், நல்லா பார்த்தீங்கன்னா இதை விட இங்கே எனர்ஜி அதிகமாக இருக்கும், சரியா. நம்ம மேலேருந்து கீழே வரப்போ எனர்ஜி என்ன ஆகணும், அதிகமாகணும். அப்போ இங்கே வைப்ரேஷன் ஆனாலே அந்த இது கிடைக்கும். இங்கே அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணணும், மேலேருந்து கீழே வந்து விழுகணும். வைப்ரேட் ஆனால் அந்த எனர்ஜி பத்தாது. டு கிரியேட் வாட், டு கிரியேட் நம்மளோட லைட்டு. ஏன்னா லைட்டோட எனர்ஜி அதிகம் இன் கம்பேர் டு ஐஆர். அப்போ மேலேருந்து கீழே வந்து விழுகணும், ஓகேவா. அல்ட்ரா வயலட்டோடுக்கு ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். என்ன சொல்கிறான், இன்னர்ஷியல் எலக்ட்ரான் இன் ஆட்டம் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் எனர்ஜி லெவல் டு லோயர் லெவல். இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் இன் ஆட்டம் மூவ் பண்ண போது இதில் இன்னர் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரணும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 5லேருந்து 4 வந்தால் கூட, அதாவது 5லேருந்து 4 இல்லை, 3, 4, 5லேருந்து 2க்கு வந்தாலே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இது கிடைச்சிரும். ஆனால் உனக்கு அல்ட்ரா வயலட் வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு வந்து விழுகணும். 3லேருந்தோ 2லேருந்தோ 2, 3, 4, 5 இதுலேருந்து எங்கே வந்து விழுகணும், 1க்கு விழுகணும். அப்போ இன்னர்ஷியல் எலக்ட்ரான் என்ன ஆகுது, மேலே போயிட்டு எனர்ஜி லெவல்லேருந்து கீழே விழுகணும், ஓகேவா. அப்போ ஃபஸ்ட் எனர்ஜி லெவலில் விழுந்தால் அல்ட்ரா வயலட் கிடைக்கும். எக்ஸ்ரே எப்படி சார் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்ரே டியூப் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. எக்ஸ்ரே டியூப் யூஸ் பண்ணுவாங்க. இதோட இன்னொரு இது சூப்பராக இருக்கும். என்ன அப்படின்னா ஹை எனர்ஜெட்டிக் எலக்ட்ரான் போய் ஒரு மெட்டல் பிளேட்டில் படும். எலக்ட்ரான் போய் என்ன பண்ணும், மெட்டல் பிளேட்டில் பட்டு உங்களுக்கு எக்ஸ்ரே கொடுக்கும். காமா ரேடியேஷன் எங்கே கிடைக்கும், ரேடியோ ஆக்டிவ் டீக்கேலேருந்து கிடைக்கும். இப்போ ரேடியோ ஆக்டிவ் டீக்கே உங்களுக்கு டெலீட் பண்ணிட்டாங்க. பட் இது நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரேடியோவே வேணுமா, நம்மளுக்கு ஹை எனர்ஜெட்டிக் எலக்ட்ரான் வந்து ஹை எனர்ஜெட்டிக் இல்லை, எனர்ஜெட்டிக் ஆக்சிலேட் டீசலேட் ஆகிற எலக்ட்ரான் வந்து ஏரியலில் இருக்கிறது தான் நம்மளுக்கு என்ன கொடுக்கும், இது கொடுக்கும். மைக்ரோவேவ் வேணுமா, மேக்னெட்ரான் வால்வ்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃப்ராரெட் வந்து டியூ டு வைப்ரேஷன் ஆஃப் த மாலிக்யூல்ஸ் இல்லை ஆட்டம்ஸ். இது வேணுமா, அது பேர் என்னது, விசிபிள் வேணுமா, ஹை லெவல்லேருந்து லோயர் லெவல் எனர்ஜி லெவலுக்கு எலக்ட்ரான்ஸ் விழுகணும். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா யூவி வேணும் அப்படின்னு சொன்னால் ஹையர் லெவல்லேருந்து லோயர் லெவலுக்கு வந்து விழுகணும். அந்த லோயர் லெவல் வந்து இன்னர் ஷெல்லாக இருக்கணும், ஓகேவா.
எக்ஸ்ரேக்கு பார்த்தீங்கன்னா இன்னர் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான் போய் நம்ம மோத வைக்க போகிறோம், சரிங்களா? ஸோ எக்ஸ்ரே டியூப்பில் அதான் நடக்கும். இன்னர் ஷெல் எலக்ட்ரான் ஹை வெலாசிட்டியில் போய் என்ன பண்ணணும், ஒரு மெட்டலில் போய் மோதினதுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ரே கிடச்சிரும். காமா ரேடியேஷன் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டிக்குனால கிடைக்கும். இது ரொம்ப முக்கியம். இப்போ இவங்களோட வேவ் லென்த்துக்கு வருவோம் சார். வேவ் லென்த் பாருங்கள், நல்லா பாரு. இது நீ ஞாபகம் வைக்க போகிற வேவ் லென்த் 400 to 700. மேலே போகிறப்ப வேவ் லென்த் என்னாவும் கூடும். இப்போ பாரு 700 நானோமீட்டர்லேருந்து 1 மில்லிமீட்டர் வரைக்கும், 700 நானோமீட்டர்லேருந்து 1 மில்லிமீட்டர், சரியா? 700 நானோமீட்டர்லேருந்து 1 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கிறது இன்ஃப்ராரெட். 1 மில்லிமீட்டர்லேருந்து 0.1 மீட்டர் வரைக்கும் இருக்கிறது என்னது? மைக்ரோவேவ். 0.1 விட அதிகமாக இருந்தால் ரேடியோ வேவ், சரியா? இது மட்டும் நீ வச்சுக்கணும். 400 to 700 வச்சுக்கோ. 700லேருந்து 1 மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டர்லேருந்து 0.1 மீட்டர், 0.1 விட அதிகம். அடுத்து இங்கே இங்கே 400 400லேருந்து 1 நானோமீட்டர், 400 to 1 நானோமீட்டர், 1 நானோமீட்டர்லேருந்து 10⁻³ நானோமீட்டர், அடுத்து 10⁻³ விட பெருசாக. ஸோ 700 to 400 ஞாபகம் வச்சுக்கோ. 700 to 400 கீழே போகிறப்ப 400லேருந்து 1 நானோமீட்டர், 1 நானோமீட்டர்லேருந்து 10⁻³ நானோமீட்டர், அடுத்து இங்கே லெஸ் தென் 10⁻³ நானோமீட்டர். மேலே போகிறப்ப பார்த்தோன்னா 700லேருந்து 1 மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டர்லேருந்து 0.1 மீட்டர், சரியா? இதை 100 சென்டிமீட்டர்னு கூட சொல்லியிருக்கலாம். சரி, 0.1 மீட்டர்னா 10 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கலாம். அடுத்து 0.1 மீட்டரோட பெருசாக இருக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கோ, ஓகேவா? அடுத்து இதோட யூஸ் என்ன சார் அது கேட்பாங்க. அப்போ இதோட ஒன்னொன்னோட யூஸ் என்ன? ரேடியோ வேவோட யூஸ் என்ன? செல்லுலார் ஃபோன் யூஸ் ரேடியோ வேவ் டு டிரான்ஸ்மிட் வாய்ஸ் கம்யூனிகேஷன். நம்ம பேசுகிற ஃபோன் பேசணும் பார்த்தீங்களா, அது பேசிக்லி ரேடியோ கம்யூனிகேஷனில் வரும். மைக்ரோவேவோட யூஸ் என்ன சார்? ஸோ மைக்ரோவேவ் பார்த்தீங்கன்னா பேசிக்லி மைக்ரோவேவ் க்ரியேட் பண்ணி இன்னொரு இதுக்கு சொல்லுவாங்க. வாட்டர் மாலிக்யூல் வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பேசிக்லி மைக்ரோவேவ் இண்டிகேட் பண்ணுறாங்க. இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோ, சரிங்களா? ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் மைக்ரோவேவும் தண்ணியோட ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகும். அதனால தான் மைக்ரோவேவ் வந்து என்ன ஆகுது, ஒர்க் பண்ணுது. ஆக்சுவலாக இது என்ன சார், இதோட யூஸ் என்ன? மைக்ரோவேவ் வந்து பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து ஹாட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். மைக்ரோவேவ் பார்த்தீங்கன்னா உங்களோட வைஃபை சிக்னலில் இருக்கும், சரிங்களா? ரேடாரில் இருக்கும். ரேடாராக ரொம்ப முக்கியம். ரேடார் சிஸ்டம் நேவிகேஷனில் என்ன இருக்கும்? இதுதான் இருக்கும். ஸோ நல்லா பாரு, ரேடார் ஆல்சோ ப்ரொவைட் த பேசிக் ஃபார் ஸ்பீட் கன் யூஸ்ட் ஃபார் ஃபாஸ்ட் இது டென்னிஸ் சர்வ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ். வண்டியில் இது எல்லாத்துலேயும் ரேடார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பேசிக்லி மைக்ரோவேவோட யூசஸ் ஞாபகம் வச்சுக்கோ. இன்ஃப்ராரெட்டோட யூஸ் என்ன? இன்ஃப்ராரெட் எப்படி கிரியேட் ஆகுது? இன்ஃப்ராரெட் பேசிக்லி பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் எங்கே கொடுத்து வச்சுருக்கான்னு தெரியலையே. தெர்மல் மோஷன் இன்க்ரீஸ் ஹீட் அப் சரௌண்டிங் இன்ஃப்ராரெட் லேம்ப்ஸ் ஆர் யூஸ்ட் இன். ஸோ இன்ஃப்ராரெட் வச்சு இது ஞாபகம் வச்சுக்கோ. ஃபிசிக்கல் தெரப்பி. ஒரு சில பேருக்கு வயசானவங்களுக்கு வந்து கால் வலிக்குது, ரொம்ப வலிக்குதுன்னா டாக்டர்கிட்ட போனாங்கன்னா அந்த ஐஆர் பல்பை வச்சு என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் அதை வச்சு எடுப்பாங்க. அது வந்து கொஞ்சம் கால் வலி விட்ட மாதிரி இருக்கும், ஓகேவா? நல்லா பாரு, இன்ஃப்ராரெட் ஆல்சோ பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மெயின்டைனிங் எர்த்து வார்ம். எர்த்தோட ஹீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யார் இது? இன்ஃப்ராரெட். ஆர் ஆவரேஜ் டெம்பரேச்சர் த்ரூ த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வச்சு இது மெயின்டைன் பண்ணுது, அந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ணுது. இன்கமிங் விசிபிள் லைட் which passes easily is absorbed by the earth surface and radiation is infrared. Okay, this radiation is trapped by greenhouse effect. இந்த ஹீட் வந்து வெளியே போக முடியாமல் தடுக்கிறதுனால தான் என்ன ஆகுது, நம்ம டெம்பரேச்சர் ஆஃப் த எர்த் வந்து அதிகமாகவே இருக்குது. இன்ஃப்ராரெட் வேறு எங்கே யூஸ் பண்ணுறாங்க? சேட்டலைட்டில் யூஸ் பண்ணுறாங்க, மிலிட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா? இதோட இன்னொரு பேர் ஞாபகம் வச்சுக்கோ. இன்ஃப்ராரெட்டோட இன்னொரு பேர் வந்து ஹீட் வேவ்னு சொல்லலாம். கொடுத்துருது தானே எங்கேயாச்சும். ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் ஹீட் வேவ். ஸோ ஹீட் வேவ் கொஷினில் வந்து கேட்பாங்க, இது வந்து ஹீட் வேவாக இருக்கும், இது என்ன வேவ் அப்படின்னா இதுதான் பேசிக்கலி ஐஆரை பற்றி பேசுகிறாங்க.
விசிபிள் ரேயோட என்ன சார் யூஸு, நம்ம கண்ணை வச்சு பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணலாம் சரிங்களா. இது எல்லாமே விசிபிளோட யூஸு. யூவி என்ன சார் யூஸு, யூவி என்ன பண்ணுது, UV light blah 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 exposure to UV induce production of more mileage. ஸோ யூவியில் ரொம்ப நேரம் நின்னா நம்ம ஸ்கின் என்ன ஆகும், ஸ்கின் வந்து டேன் ஆயிரும். இந்த கருப்பாயிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தியா, ரொம்ப நேரம் வெயிலில் நின்று கருப்பாயிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேசிக் காரணம் என்னென்னா யூவினால தான் அதெல்லாம் நடக்குது சரிங்களா. ஹென்ஸ் ஒன் கான்ட் கெட் டேன் ஆர் சன்பர்ன் த்ரூ கிளாஸ். இதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போலாம் இந்த நிறைய பேர் வந்து சன்ஸ்க்ரீன்னு சொல்கிறாங்க பார்த்துருக்கியா, சன்ஸ்க்ரீன் வருது யூவிலேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். அப்போ நம்ம கையில் போட்டுக்கிட்டோன்னா சன்ஸ்க்ரீன் வந்து யூவி என்ன பண்ண விடாது, நம்ம உடம்பை வந்து இந்த மாதிரி கருப்பாக விடாது. வெல்டர் வியர் ஸ்பெஷல் கிளாஸ் கூகுள் ஆர் ஃபேஸ் மாஸ்க் வித் கிளாஸ் விண்டோஸ் டு ப்ரொடெக்ட் தேர் ஐஸ் ஃப்ரம் யூவி. யூவிலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் சொல்கிறாங்க. யூவி எங்கே யூஸ் ஆகுதுன்னா லேசிக்கில் யூஸ் ஆகுது. லேசிக் பேசிக்கில் இந்த கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஆப்ரேஷனில் என்ன யூஸ் ஆகுது, யூவி. அதே மாதிரி யூவியில் ஜேர்ம்ஸ் இதெல்லாம் கில் பண்ணலாம். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் யூவியில் பார்த்தீங்கன்னா ஈவன் சானிட்டரி நாப்கின் ஆகட்டும் இல்லை டைப்பர்ஸ் ஆகட்டும் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா யூவியில் வச்சு எடுப்பாங்க. ஏன்னா யூவியில் வைக்கிறப்ப என்ன ஆகும்னா அதில் இருக்க ஜேர்ம்ஸ் இது எல்லாமே செத்து போயிடும். ஓகேவா. பேசிக்லி இந்த ஓசோன் லேயர் என்ன சார் பண்ணுது, ஓசோன் லேயர் வந்து நம்மள யூவியில் உள்ளே வர்றதுக்கு விட கொஞ்சம் தடுக்க ட்ரை பண்ணுது சரிங்களா. அடுத்து எக்ஸ்ரே. எக்ஸ்ரே எங்கே சார் யூஸ் ஆகும், எக்ஸ்ரே எங்கே யூஸ் ஆகும், எக்ஸ்ரே பேசிக்லி எலும்பில் அடி பட்டிருக்கா, ஸோ டயக்னாஸ்டிக் டெஸ்ட் ஃபார் மெடிசின். அண்ட் ஒரு சில இடத்துல என்ன பண்ணலாம், ஃபார் சர்டைன் ஃபார்ம் ஆஃப் கேன்சர், ஒரு சில கேன்சரை கூட என்ன பண்ண முடியும், எக்ஸ்ரே வச்சு நம்ம பார்க்க முடியும். ஐ மீன் சரி பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட கேன்சர் செல்ஸ் என்ன பண்ண முடியும், சரி பண்ண முடியும். பிகாஸ் எக்ஸ்ரே டேமேஜ் ஆர் டெஸ்ட்ராய் லிவிங் டிஷ்யூ அண்ட் ஆர்கனிசம். கேர் மஸ்ட் பி டேக்கன் டு அவாய்ட் அன்னெசரி. நல்லா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பண்ணிங்கன்னா நல்லது. நிறைய டைம் நீங்கள் எக்ஸ்ரே எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனாலே உங்கள் பாடியில் வந்து கேன்சர் டெவலப்பும் ஆகலாம். ஓகே. காமரே. காமரே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் EM. ஸோ காமா பார்த்தீங்கன்னா யூஸ்ட் இன் மெடிசன் டு டெஸ்ட்ராய் கேன்சர் செல். ஓகேவா. ஸோ எக்ஸ்ரே வந்து நீங்கள் ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆகுறீங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேன்சர் க்ரியேட் பண்ணலாம். காமாரே என்ன பண்ணும், கேன்சரை வந்து சரி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் ஆகும். ஓகே. பேசிக்லி ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலோட ப்ராப்ளம்ஸும் சரி இதுதான் சரி. உங்களுக்கு வந்து ரேடியோ ஆக்டிவில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி மேரி கியூரி எப்படி இறந்தாங்கன்னு தெரியுமான்னு பாரு. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க என்ன பண்ணுங்கள், நெட்டில் போய் சர்ச் பண்ணிவிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. இந்த லெசன் அவ்வளோதான். இந்த லெசனில் எதெல்லாம் சொல்லியிருக்கேனோ அதுதான் வேணும். இதில் ஃபுல்லாக என்ன வேணும், ப்ரொடக்ஷன் எப்படி ஆகுது, எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அதோட வேவ் லென்த் என்ன, அதுக்கப்புறம் அதோட யூஸ் என்ன, இது நீங்கள் நீட்டாக ஒரு டேப்லெட் காலம் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். EM வேவில் பார்த்தீங்கன்னா மற்றபடி சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான். ஒரு தடவை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா. இதோட PYQ ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். PYQவில் கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க இது எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி வந்து ஒன் ஷாட் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து கொஷின்ஸ் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதை டைம் இருந்தால் தயவுசெய்து பாருங்கள். இதோட பார்த்தேன்னா எல்லா லெசனுமே நான் அப்லோடு பண்ணி முடிச்சுட்டேன். ஏன் வேலை முடிஞ்சிருச்சு. மண்டே எக்ஸாம்னாலும் சரி, டியூஸ்டே எக்ஸாம்னாலும் சரி, என்றைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அன்றைக்கி நல்லபடி எழுதுங்க. இந்த டைம் பண்ண தப்ப நெக்ஸ்ட் டைம் பண்ண வேண்டாம் சரிங்களா. இது வரைக்கும் நீங்கள் அந்தளவுக்கு படிக்கல, அதனால் கடைசி நேரத்தில் கேட்டீங்க, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன். பட் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்கள், சீரியஸாக உட்காந்து படிங்க. மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கு நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு ப்ரீ போர்டு ஸ்டார்ட் ஆயிரும். நவம்பர் இல்லை டிசம்பர் ஃபஸ்ட் வீக். அதனால் சீரியஸாக உட்காந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு மேலேயும் 12th இருந்துட்டு விளையாட்டுத்தனமாக இருக்க வேண்டாம். தேவையான எல்லா விஷயங்களும் நடத்திட்டு மோஸ்ட் ஆஃப்லி எல்லா ஸ்கூலில் ஃபஸ்ட் வால்யூம் புக் மட்டும்தான் வைப்பாங்க, ஹாஃப் இயர்லியில். அதை தாண்டி தான் வைக்க மாட்டாங்க. ஸோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு என் சைட்லேருந்து நீங்கள் அதை வந்து ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. இது என் பெஸ்ட் லெக்சர்ஸான்னு கேட்டால் கண்டிப்பாக இது என் பெஸ்ட் லெக்சரில் ஒரு 20 to 25% தான் சொல்லிக்கலாமே. என் பெஸ்ட் லெக்சரோட 25% தான் இந்த லெக்சர்ஸு. ஏன்னா லெக்சரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் சொல்லணும், பட் அதெல்லாம் நம்ம சொல்கிறது இல்லை, ப்ராப்ளம்ஸ் அந்தளவுக்கு சால்வ் பண்ணுறது இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணல. பட் எஸ் அந்த ஒன் ஷாட்டோட இது இருக்கும், அதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஓகேவா. அதில் நான் என்னென்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா எதுலெல்லாம் கொஷின் கேட்குறாங்களோ அதை எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வச்சு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம், எப்படி கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அந்த பிளேலிஸ்ட் செக் அவுட் பண்ணி பார்க்குறீங்கன்னா பாருங்கள், டைம் இருந்தால். இல்லைன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லியிருக்கணும் அதை பாரு, படிங்க.
இன்னொரு 2 மாதத்தில் ப்ரீ போர்ட் ஸ்டார்ட் ஆயிரும். அதில் ஃபுல் சிலபஸ் எழுதணும். அதனால் இந்த ஹாஃப் இயர்லி முடிஞ்சதுக்கப்புறம் சீரியஸாக உட்காந்து படிங்க. ஓகேவா? இதுக்கு மேலேயும் 12th லைட்டாக எடுக்க வேண்டாம். நீங்கள் நல்லா படித்தாதான் ஒரு நல்ல காலேஜில் போய் சேர முடியும். நல்ல காலேஜ் இருந்தால் தான் நல்ல வேலை கிடைக்கும். லைஃப்பில் சந்தோஷமாக இருக்க முடியும். சரியா? அதனால் இப்போ இருந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணு. 12th கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். 12th மார்க் வச்சு தான் காலேஜ் கிடைக்கும். சரியா? ஸோ நல்ல படி. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.